அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா மசாலா ரோஸ்ட்டு செய்ய போகிறோம். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலை வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறம் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்க வேண்டியதாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், அப்புறம் மீனாட்சி வீட்டு கரம் மசாலா அதையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரோலையும் போட்டுட்டு இந்த மாதிரி மசாலாவில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இறக்குனாக்கா சுவையான மீனாட்சி வீட்டு மசாலா ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்